இந்தியாவை பொறுத்தவரை கருணையின் வடிவம் என்றால் அன்னை தெரசா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அன்னை தெரசா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழுநோயாளிகள் கூட மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்களை தொழுநோயாளிகளை ஆதரித்தார் என்று அவர் வந்து கருணையின் வடிவமாக மக்கள் போற்றுகிறார்கள். அந்த நிலையில் இருக்கும்போது இப்போ ஒரு கருணையின் வடிவமாக ஒருத்தர் வந்திருக்கார். அவர் யாருன்னா இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார். கருணைன்னா இப்படி இருக்கணுங்க. பாருங்க எப்படியெல்லாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. கேட்குறாங்க வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி வந்து 0ன்னு போட்டிருக்கீங்க, கதவு எண் 0ன்னு போட்டிருக்கீங்க, எப்படி 0ன்னு ஒரு முகவரி இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சொன்னார் பாருங்க ஒரு விளக்கம் ஞானேஷ்குமார். வீடு வாசல் இல்லாமல் பிளாட்ஃபாரங்களில் தங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ஏழை மக்கள், அவர்களுக்கு வாக்குரிமையை பறிக்க சொல்கிறீங்களா? அவர்கள் வாக்களிக்கும் உரிமை கிடையாதா? அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் 0ன்னு ஒரு நம்பர் கொடுத்து வாக்காளர் அடையாளத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம ஞானேஷ்குமார். என்ன மாதிரி ஒரு கருணை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட கருணை உள்ளம் யாருக்குமே கிடையாதுங்க. அன்னை தெரசா என்னங்க தெரசா, அவங்க வந்து தொழுநோயாளிகளை தான் தொட்டு தூக்கி சிகிச்சை கொடுத்து அவங்கள அரவணைச்சாங்க. ஆனால் இந்த ஞானேஷ்குமார் பார்த்தீங்களா இல்லையா, பிளாட்ஃபாரத்தை படுத்துறவங்களுக்கு, தெருவோரங்களில் வீடு இல்லாமல் படுத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து வீடு இல்லை, அதனால் அது கதவு என்ன வீடு இல்லாமல் இருக்க பூஜ்ஜியமாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பூஜ்ஜியம்னு ஒரு நம்பரை கொடுத்தோம், வீட்டு எண் வந்து 0ன்னு நம்பர் கொடுத்தோம் அப்படின்ட்டு உண்மையிலே ஒரு கருணையின் மறுவடிவமாக உயர்ந்திருக்கிறார் இந்த ஞானேஷ்குமார். உண்மையிலே அவரை பாராட்டணுங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் நம்ம வந்து இப்போ இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு, குற்றம் சொல்லிட்டு இருக்காரு, இவங்க ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு. உண்மையிலே ஃப்ராடு கிடையாதுங்க. அவர் அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம், அப்படி ஒரு கருணை உள்ளம். அப்படியே பொங்கி உண்மையிலே தேர்தல் கமிஷன் வந்து சென்டர் ஆஃப் சிம்பத்தின்னு மாற்றிக்கலாம், சென்டர் ஆஃப் கிரேஸ், கருணையின் இருப்பிடம். ஏன்னா ஞானேஷ்குமார் அங்கே தான் இருக்கார், தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, அதனால் அப்படி மாற்றலாம். அந்தளவுக்கு ஒரு கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த ஞானேஷ்குமார். ஏன் என்ன விஷயம்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம். வெல்கம் டு அறக்குறள், நான் உங்கள் நியமத் முகமது. தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இப்போ கடந்த 8ஆம் தேதியிலேருந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா தேர்தல் ஆணையம் தாங்க. ஏன்னா அவங்க பண்ண சம்பவங்கள்லாம் அப்படி. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு அணுகுண்டு வீசினார். கர்நாடக மாநிலத்தில் மகாதேவபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்குகளை போலியாக சேர்த்துருக்காங்க. ஒரே ஒரு அட்ரஸில் மட்டும் 80 வாக்காளர் இருக்காங்க. அந்த வீடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 வாக்காளர் இருக்காங்க. அதே போல் ஒரு பேர் தொழிற்சாலையில் மட்டும் 60 பேர் வாக்காளர் சேர்த்துருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட போலி வாக்குகள் வந்து 1,250,000 வாக்குகள் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அணுகுண்டை வீசினார். அதோடைய அதிர்வு இன்னும் குறையலை, அப்படியே போயிட்டுருக்கு. இந்த அதிர்வை குறைக்கணும், மக்கள் மத்தியில் ஏதோ பேசுபொருள் ஆகக்கூடாது, மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியாவுடைய பிரதமர் ஆளும் அரசு கடுமையான வேலை பார்த்துருக்காங்க. புதுசாக சப்ஜெக்ட் தூக்கி போடுறாங்க. ஆனால் மக்கள் வந்து அந்த ஓட்டு திருட்டு என்ற ஒரு பெரிய அணுகுண்டிலேருந்து இன்னும் மீண்டு வரலை. இந்த ஓட்டு திருட்டு விவகாரத்தை வந்து பெருசாக பூதமான ஆனதுக்கு பிறகு அடுத்தாப்பில் ஒரு இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வருது. தெருநாய்களை வந்து தெருவில் விடக்கூடாது, அதுக்கு தனியாக ஒரு காப்பகம் அமைச்சு அதை அங்கே தான் வளர்க்கணும், ஏன்னா தெருநாய்கள் வந்து மற்றவர்களை கடிக்குது அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்டை தூக்கி போட்டாங்க. அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கருணையும் இல்லாத நாய் பிரியர்கள் நாய்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்கள் வந்து காப்புகளை வச்சு வளர்த்தா என்ன பண்ண முடியாது, அது வந்து தெருக்களில் தான் இருக்கணும். அதுகளை வச்சு வளர்க்கணுன்னாக்கா 15,000 கோடி செலவாகும், அதுக்கு வாரத்துக்கு ஃபீடிங் மட்டும் 5 கோடி செலவாகும், அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படி இப்படின்னு அன்பை பொழிச்சாங்க. இருந்தாலும் கூட அது ஒரு பெருசாக செல்பெடுக்கலை. மக்கள் திரும்ப இந்த வாக்கு திருட்டு ஓட் ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேயா, இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கடையில் தான் இந்த ஓட் ஸ்டோரி விஷயம் போயிட்டே இருக்குது. இதை வந்து அன்னைக்கு பார்த்து ராகுல் காந்தி வேறு பீகாரில் வந்து ஒரு பேரணியை ஆரம்பிச்சிட்டார். அதாவது வாக்காளர் உரிமை பேரணி. ஆஹா, பெரிய ஏற்கனவே ஒரு போட்டு அணுகுண்டே பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ வேறு பேரணி நடத்த போகிறாரா? இதை விடக்கூடாது, இதை இப்போயே கட்டுப்படுத்தணும், மடைமாட்டணும் அப்படின்ட்டு நம்ம கருணையின் வடிவமாக இருக்கார்ல ஞானேஸ்வர் குமார், இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர், அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அதெல்லாம் கேட்குறாங்க கேள்வி. அது எப்படிங்க வாக்காளர் அடையாள அட்டையில் வீட்டு எண் 0ன்னு போட்டிருக்கீங்களே, எப்படிங்க இதில் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் பாருங்க பதில். அதாங்க அது. ரோடுகளில் உறக்கிட்டு இருக்காங்க, பிளாட்ஃபாரங்களில் படுத்துட்டு இருக்காங்க, என்ன வீடு இல்லாத மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாக்குரிமை நீங்கள் படிப்பீங்களா? அவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டியது இல்லையா? அதற்காகத்தான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அதனால் அவங்க ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பூஜ்ஜியம்னு ஒரு சின்ன இதை நம்பரை கொடுத்து வீட்டு எண்ணை வந்து பூஜ்ஜியமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்புறம் எப்படிங்க அப்பா பேர் மட்டும் MBFAGD IJKLMன்னு இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ட்டார். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல விரும்பலை. இப்படியே போயிட்டுருக்கு. அதே நாள் ராகுல் காந்தி தொடங்கிய வாக்காளர் உரிமை யாத்ரா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே போகிறாராம். அந்த யாத்திரையை பார்த்தீங்கன்னாக்கா பீகார் மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த பீகார் மாநிலத்தில் தான் 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் நீக்கிட்டார். இன்னைக்கு அந்த 0 எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறதுக்கு சொன்னார். என்ன சொல்கிறார் இவர்? அவர்கள் சொந்த வீட்டிலாம் பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கிறதுனால அவங்களுடைய உரிமைக்காக அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 0 நம்பர் போட்டு கொடுத்துன்னு சொன்ன இந்த ஞானேஷ்குமார் தான் என்ன செல் பண்ணார், அங்கே பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு அப்படின்னு எல்லா கார்டையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 65 லட்சம் மக்கள் வாக்காளர்களை அங்கே வாக்காளர் லிஸ்ட்லேருந்து பேர் தூக்கிட்டு என்ன சொன்னார்னாக்கா, நாங்கள் ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்குறோம், அந்த டாக்குமெண்ட்டில் நான் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப சேர்த்துங்க அப்படின்னாரு. என்னடா அந்த 11 டாக்குமெண்ட் பார்த்தாக்கா, இப்போ ஒருத்தருக்கார் வாக்காளர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவருடைய அப்பாவுடைய அப்பா அவர் 1900 இல்லை 1800 முன்னாடியோ பிறந்திருப்பார். அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கூட கொடுங்க, அப்போ தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னு ஒரு சுமதிக்கப்பட்டார். என்ன ஒரு அறிவு பார்த்தீங்களா? இப்போ வாக்காளருக்குடைய அப்பாவுடைய அப்பா இப்போ வாக்காளர் இருக்கவருக்கே பீகார் மாநிலத்தில் சொந்தமாக அவருக்கான பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு தெரியலை. ஏன்னா பீகார் என்பது மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய லட்சணத்தில் இவர் அப்பாவுடைய அப்பா அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? உடனே நீக்கிட்டார். 65 லட்சம் பேரை நீக்கியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணதுனால தான் அங்கே பீகார் மக்கள் ஒரு எழுச்சி அடைந்து அவர் ராகுல் காந்தி போகிற இடம்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், யாத்திரை போகிற இடம்லாம் போயிட்டே இருக்குது. இந்த ஓட் திருட்டு என்பது இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துகிட்ருக்கு. இன்னொன்று பாருங்களேன், 2014 நடைபெற்ற தேர்தலில் மட்டும்தான் மோடி உண்மையாகவே அப்போ 15 லட்சம் தரப்போகிறேன், சுவிஸ் பேங்க்லேருந்து பணத்தை மீட்டு மக்களுக்கு தரப்போகிறேன்னு சொன்னார்ல, அந்த ஓலா கதையை நம்பி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. சரி, ஓகே, மன்மோகன் சிங் ரொம்ப மௌனமாக இருக்கார், பேச மாட்டேங்கிறாரு, இவர் நல்லா பேசுகிறாரு, வாயால் நல்லா வடை சுடுறாரு, இவருக்கு ஓட்டை குத்துறதுனால அப்போ ஜெயிச்சார். அதுதான் அவர் பெற்ற உண்மையான வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவருடைய பாஜக 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அவருடைய கூட்டணி கட்சிகள்லாம் அதிக தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எந்த விதமான ஆரவாரமோ ஒரு கொண்டாட்டமோ இல்லை. மக்கள் அமைதியாக இருக்காங்க. பாஜகனுடைய தலைமை அலுவலகத்தில் மட்டும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது. ஏன்னா அவருக்கு மோடிக்கு மலர் தூவி வரவேற்கிறாங்க, கொண்டாட்டம் நடந்துட்டுருக்கு. ஆனால் மக்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு கொண்டாட்டம் மகிழ்ச்சி இல்லை. ஏன்டா அப்படின்னு பார்த்தா, இது நம்ம தமிழ்நாட்டில் எப்போதுமே பிஜேபி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம், அந்த மக்கள் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் எப்பரா ஜெயிச்சா இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க, கண்டுக்கலை. ஆனால் வட மாநிலங்களில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வடக்கன்ஸ் இவனை ஓட்டு குத்துறதுனால நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம திட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வடக்கன்ஸே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நம்ம ஓட்டு போடல ஆனால் இவர் போட்டு இப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. இந்த தேர்தல் திருட்டு என்பது இப்போ ஸ்டார்ட் பண்ணல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் அந்த வாக்கு வித்தியாசம், பாஜக வேட்பாளர் எவ்வளோ ஓட்டு, காங்கிரஸ் வேட்பாளர் எவ்வளோ ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் ஒரே மாதிரியாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு, ஒரே மாதிரி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது எப்படி நடக்க முடியும்? ஒரு 10 தொகுதியில் 15 தொகுதியில் வந்தாக்கா வந்துச்சு, ஒரே பாஜக வேட்பாளர் என்ன ஓட்டு வாங்கியிருக்கோ அதே தான் மற்ற தொகுதியிலையும், காங்கிரஸ் வேட்பாளர் அதே டிஃப்ரென்ஸ் இதே சேமாக பல தொகுதியில் தேர்தல் வந்திருக்கு. தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் நியூஸ் வந்திருக்கு. இதை சொன்னதை பற்றி பேசணும்னா டக்குன்னு அந்த வெப்சைட்டே டோட்டலாக டெலிட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க எல்லா டேட்டாவையும். இதுதான் நடந்துச்சு. இப்போ பாருங்களேன், மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 32 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 5 மாதம் கழித்து அந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த பீரியட் 5 மாதத்தில் 41 லட்சம் பேரை புதுசாக வாக்காளர் சேர்க்குறாங்க. எங்கே நடக்குமா அது? கடந்த 5 வருஷமாக 32 லட்சம் வாக்காளர் சேர்த்துருக்காங்க. 5 மாதத்தில் 41 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க. அதோட சாயங்காலம் 5லேருந்து 6 மணி அந்த உச்சகட்ட வாக்குப்பதிவு நடக்கும்ல, அந்த சமயத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈவினிங் கொடுக்குற டேட்டாவுக்கும் மறுநாள் கொடுக்குற டேட்டாவுக்கும் ஒரு 0.5% டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதான் இவங்க இப்போ 65%னாக்கா மறுநாள் காலில் 65.5 இல்லை 66 அப்படி தான் இருக்கும். ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து 7 மணிக்கு கொடுக்கப்பட்ட டேட்டாவுக்கும் மறுநாள் அவங்க 10 மணிக்கு கொடுக்குறாங்களா அந்த டேட்டாவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7%. ஒரே பயங்கரமாக ஹைக் ஆகிடுச்சு. அவ்வளோ பேர் கூடி குமிஞ்சு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டேட்டா கொடுத்தாங்க. சரி, ஓகே, அந்த டேட்டா கொடுத்தாங்கல்ல, இதில் முறைகேடு நடந்திருக்கு,
என்ன போலி வாக்கள் போடப்பட்டிருக்காங்கிறது வந்து அந்த சிசிடிவி கேமராவுடைய பதிவுகளை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்ப்பா அந்த டேட்டா இது சிசிடிவி கேமரா கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ உள்ள தேர்தல் ஆணையர் இந்த 2024 திருட்டு தேர்தல் திருட்டு ஓட்டு பண்ணார்ல, ஓட்டுகள்லாம் திருடி வெற்றி பெற்றார்ல, அந்த அப்போது ஆணையர் இருந்த யாருன்னா ராஜீவ்குமார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய நாடு, அந்த நாட்டில் உள்ள எல்லா தேர்தல் சிசிடிவி கேமரா பதிவுகள்லாம் பார்க்கணுனாக்கா 3600 வருஷம் ஆகும். எதுக்கு இந்த வேலை ராகுல் காந்திக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு வாயால் வட சுட்டார். இது சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு கேட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ஜமா கொண்டாந்து தர்றேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல உள்ள சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் சிசிடிவி கேமரா பதிவுகள்லாம் 6 மாதங்கள் இருக்கணும் இன்னும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படியே சட்டத்தை மாற்றுறாங்க. 45 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது, டெலிட் பண்ணிடணும். அதே போல் அது வந்து அந்த இது சிசிடிவி கேமரா பதிவுகள்லாம் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சட்டத்தை மாற்றி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. உங்ககிட்ட பயம் இல்லைனாக்கா, மடியில் கனலைனாக்கா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இந்தியாவுக்கு எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அமைப்பு, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 45 நாளில் நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு வெடி அணுகுண்டை தூக்கி போட்டார்ல, மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 1,250 வாக்கள் வந்து திருட்டு ஓட்டு நடந்திருக்குன்ட்டு. மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்சைட்டில் அந்த தொகுதியோடைய டேட்டா எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, தூக்கியாச்சு, டெலிட்டு. அது இந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதிக்கான டிஜிட்டல் பதிவை கொடுங்க பாருங்களேன். மோடிஜியோடைய பேச்செல்லாம் எப்படின்னாக்கா டிஜிட்டல் இந்தியா எல்லா டிரான்சாக்ஷன் டிஜிட்டல்லே பண்ணுங்கள், ஜிபே பண்ணுங்கள், ஃபோன்பே பண்ணுங்கள், கையிலே கேஷ் டிரான்சாக்ஷனே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டிஜிட்டல் இந்தியா ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் தேர்தல் கமிஷன்கிட்ட டிஜிட்டல் அந்த தேர்தல் வாக்காளர் லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டாக்கா தரமாட்டேங்கிறாங்க. 8 அடி உயரத்துக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து தான் பார்த்துக்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 40 பேரை வேலைக்கு வச்சு அப்படியே செக் பண்ணி எல்லாம் தரவாக செக் பண்ணி தான் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. இவ்வளோ பேரை 1,250 பேரை போலி வாக்காளர் சேர்த்துருக்காங்க என்பதை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிருக்காரு. இதையே டிஜிட்டல் வாக்காளர் லிஸ்ட்டு கேட்டாக்கா போட்ட உடனே அந்த ஜீரோ அட்ரஸ் யார் இருக்குனாக்கா அப்படி காமி 3 பேர் ஜீரோ அட்ரஸில் இருக்காங்க, டோர் நம்பர் 0ங்கிற லிஸ்ட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க அப்படி காமிச்சிடும். அதே போல் தந்தையார் பெயர் IJKLMN அப்படின்னு கேட்டாக்கா 3 பேர் காமிச்சிடும், 3 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்படிலாம் கொடுத்தா எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி தான் இவ்வளோ கஷ்டம். இது ஹார்ட் காப்பி மட்டும் கொடுத்து செக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதையும் இவர் மனுஷன் மெனக்கெட்டு ஒரு 40 பேர் வேலைக்கு போட்டு 6 மாதம் தரவாக செக் பண்ணி இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்தாப்பில் இந்த பீகாரில் வந்து சாருங்கிற திட்டத்தை அடிப்படையில் கொண்டு வந்து 60 லட்சம் பேரை லிஸ்ட்டில் இருந்துக்குனாங்கல்ல வாக்காளர்லேருந்து. அது இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள ஆதார் அட்டையெல்லாம் நாங்கள் வந்து ஆவணமாக ப்ராப்பரான ஆவணமாக ஏற்றுக்க முடியாது அப்படி இப்படின்னு உருட்டாங்க. எங்கே நம்ம ஞானேஸ்வரகுமார் இருக்கார்ல, கருணையின் வடிவம் அவர், அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட மறுநாள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்குள்ள எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வர்ற செவ்வாய்க்கிழமை 4 மணிக்குள்ளார நீங்கள் இந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் பேருடைய லிஸ்ட்டை வந்து வெப்சைட்டில் போடணும். அதே போல் எந்தெந்த கிராம பகுதியில் யார் நீக்கிறீங்களோ அந்த வாக்குப்பதிவு மையத்தில் நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டை போஸ்ட்டாக ஒட்டணும், வெப்சைட்டில் போடணும். நேஷனல் லெவலில் உள்ள தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் போடணும், பீகார் தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் போடணும், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க பண்ணுறேன் சொல்லிட்டு வந்துட்டு அதை பண்ணலை. அதுக்கு மேலே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா முந்தா நாள் தகவல் வந்திருக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் நினைக்கிறேன், ஆதார் அட்டையை கூட காமிச்சு நீங்கள் திரும்ப சேர்த்துக்கலாம். 65 லட்சம் பேரை இவங்களே நீக்குவாங்களாம். நீங்கள் 11 ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்துட்டு நான் கேட்குற ஆவணத்தை கொடுத்து திரும்ப சேர்த்துக்கன்னு சொல்லுவாங்களாம். இப்போ என்னன்னாக்கா பரவாயில்ல சுப்ரீம் கோர்ட்டு இது எடுத்துச்சுல ஸ்டார்ட் எடுத்தோடனே நீங்கள் ஆதார் கார்டை கூட கொடுத்து திரும்ப சேர்த்துங்க, 65 லட்சம் பேரை இவங்களே நீக்குவாங்களாம். இப்போ திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டோன்னே திரும்ப சேர்த்துக்குன்னு சொல்லுவாங்களாம். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ராகுல் காந்தியுடைய அந்த ஓட் அதிகார் யாத்ரா, அதாவது தமிழில் வந்து வாக்காளர் உரிமை பேரணி பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. 1000 கிலோமீட்டருக்கு மேலே அவர் போகிறாரு. அவர் போகிற இடமா அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதே நிலைமை வந்து இந்தியா மாதிரி எவ்வளோ பெரிய நாடாக இல்லாமல் ஒரு சின்ன நாடாச்சுனாக்கா ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி ஏற்பட்டிருக்கும். என்னடா எங்களே ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, படித்தவன் சூதுவாதம் செய்வான்னா ஐயோன்னு போன்னு சொல்லுவாங்க. மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கார் இந்த ஞானேஷ்குமார் என்ற அயோக்கிய IAS அதிகாரி. அவர் ஒரு கருணை வடிவம், என்ன பண்ணுறது, கருணை வடிவமாக இருக்கார். 0ன்னு போட்டு பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிற மக்களுக்கெல்லாம் அவர் ஓட்டுரிமை வேறு கொடுத்துருக்காரு. அதனால் கருணை வடிவமாக வேறு இருக்கார். அதே போல் ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னாடி தேர்தல் ஆணையராக இருந்த இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடத்தின அந்த ராஜீவ்குமார் என்ற அயோக்கிய
அயோக்கிய சிகாமணி எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் ஏதோ மால்ட்டாங்கிற நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சில பேர் சொல்கிறாங்க அவர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு பெரிய பெரிய பூகம்பம் நடந்திருக்கு. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபோர்ஜரி, ஒரு திருட்டு ஓட்டு நடந்திருக்குன்னு சொல்லக்குள்ள அவர் உண்மையிலேயே எந்த விதமான ஊழலுக்கும் தொடர்பு இல்லாதவர் அவர் நினச்சாக்கா அவர் என்ன பண்ணிருக்கணும், மக்கள் மத்தியில் வந்து டேரெக்டாக சொல்லியிருக்கணும், இல்லை நான் நடத்தின ஓட்டு வந்து என்னையே சந்தேகப்படுறீங்களா, நான் வந்து ஒரு நேர்மையான தேர்தலை தான் நடத்தினேன் அப்படின்ட்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஒப்புதல் வாக்குதான் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒன்றிய அரசாங்கமும் இந்த மக்கள் மத்தியில் மறக்கடிக்கிறதுக்காக நாயை பற்றி ஒரு பிரச்சனையை உருவாக்குனுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டைவர்ட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அதாவது ஒரு முதலமைச்சர் மீதோ, முதலமைச்சர் இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய பரந்த மனசு பாருங்கள், ஒரு பிரதமரோ ஒரு ஒன்றிய அமைச்சரோ மாநில முதலமைச்சரோ இல்லை மாநில அமைச்சரோ யாரோ ஒருத்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து ஒரு 30 நாள் பிடிச்சி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா 31வது நாள் அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார்களாம். எவ்வளோ பாருங்களேன், வாய்ப்பே சான்ஸ் இல்லை. என்ன துணிச்சல்ல. இது வரைக்கும் பிஎம்எல்ஏ ஆக்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் தண்டனை பெற்றவர்கள் தான் அந்த பதவி நீக்கணும்னு சட்டம் இருக்குது. இப்போ வந்து 5 வருடங்களுக்கு மேலாக அதாவது ஜெயில் தண்டனை தீர்ப்பு வந்துச்சுனாக்கா அவங்க வந்து நீக்கப்படுவாங்க. அதற்கு முன்பாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டாலே, நம்ம இப்போ ஈடின்னு ஒன்று இருக்குல்ல, அமலாக்கத்துறைன்ட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா வரலாம் பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து சிறப்பாக அடிக்கும், எதுக்குடா உள்ளே பிடிச்சி போட்டிருக்கேன், இது வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல, ஏதாவது ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை, எதுக்கு உள்ளே பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சிறப்பாக அடிச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அபராதமாக விரிக்கும் அமலாக்கத்துறைக்கு. இது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதுபோல் ஒருத்தர் மேலே ஒரு குற்றம் சாட்டிட்டு, அதாவது எதிர்கட்சி இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செஞ்சிட்ருக்கு, திமுக பிடிக்காது, ஓகே திமுகவை வந்து கட்சியை சின்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாக்கா திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு போட்டு வருது. திமுக முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு போட வேண்டியது, பிடிச்சி ஜெயிலில் வச்சிட வேண்டியது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரெல்லாம் உள்ள ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஜெயிலில் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி தான் திரும்ப முதலமைச்சராக இருக்காங்க. ஹேமந்த் சோரன் ஆயிருக்காரு. அதுபோல் அவங்க மேலே குற்றம் சாட்டி ஒரு 30 நாள் உள்ளே வச்சுட்டாலே அவங்க 31ஆம் நாள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சட்டத்தை யார் அந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்காருனாக்கா, குஜராத் அந்த இதில் நினச்சிட்ட கலவரத்தில் பிரச்சனை எல்லாம் முக்கியமான சூத்திரதாரியாக செயல்பட்ட அமித்ஷா தான் இந்த சட்ட முன்மொழி மசோதா தாக்கல் பண்ணுறாரு. எவ்வளோ பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மசோதா நிச்சயமாக பாஸ் ஆக முடியாது. ஏன்னா 2/3 மெஜாரிட்டியில் ஓட்டு கிடைச்சாதான் இந்த மசோதாவை அக்செப்ட் பண்ண முடியும், நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள சட்டமாக்க முடியும். அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்களாம். இந்த ஓட்டு திருட்டு என்ற விவகாரத்தை மடைமாற்றி இவங்க பேச வைக்கிறாங்களாம். அதுக்காக இப்படி நேற்று ஒரு மடைமாற்றம் டைவர்ட்டிங் பாலிசி நடந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் தீவிரமாக இருக்காங்க. இவங்க வந்து எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, ஓட்டு திருட்டு நடத்திருக்காங்கன்ற கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அதை விடுவதாக இல்லை. நீ எது வேணாலும் பண்ணிக்க. ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு, அவர் மட்டும் பிராமண பத்திரம் அபிடவிட் தாக்கல் பண்ணணும், இல்லைனா ஒரு வாரத்தில் மக்கள் மத்தியில் மன்னிப்பு வைக்கணும்னு சொல்கிற இந்த கருணையின் வடிவம் ஞானேஷ்குமார், அனுராக் தாக்கூர்னு ஒருத்தர் முன்னாள் மத்திய அமைச்சர் இப்போ எம்பியாக இருக்கார். அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ரேபரேலி தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதி, அப்புறம் என்னது கேரளாவில் ஒரு தொகுதி, எல்லாத்துலேயும் வந்து ஊழல் நடந்திருக்கு. காங்கிரஸ் மற்றும் திமுகலாம் தமிழ்நாட்டு மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் ஒரே ஒரு முகவரியில் 30 பேர் குடியிருக்காங்க, வாக்காளர் இருக்குது அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து தேர்தல் கமிஷன் அவமானப்படுத்திய விஷயம் கிடையாது. ஒரு அறிவுள்ளவனாக இருந்தானாக்கா என்ன சொல்லுவான், ராகுல் காந்தி அபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு சொல்லலாம். அதே போல் அனுராக் தாக்கூர் நீ எப்படி சொல்லலாம், எங்களை பற்றி குற்றம் சொல்லலாம், நீங்களும் அபிடவிட் தாக்கல் பண்ணணும், மன்னிப்புன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. இதுலேருந்து தெரியுது ஞானேஸ்வர் குமார் என்ற சூனியகுமார் பிஜேபியின் பாஜகவின் அடியாளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்வு செய்யும் குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கினார்களோ அப்பொழுதே அவங்க பகிரங்கமாக திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க என்பது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இப்போது ராகுல் காந்தி நடத்தக்கூடிய போராட்டங்கள்லாம் அப்பயே நடத்திருக்கணும், கடுமையாக நடத்தி எப்படி நீக்கலாம், அதெல்லாம் முடியாது. பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்றம் 3 பேர் தான் அந்த தேர்வுக்குள் இருக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கிட்டு மத்திய அமைச்சரை தேர்வுக்குள் செல்லக்கூடாது அப்படின்னு அவர் அப்பயே வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும். அப்போ விட்டுட்டாரு. ஏன்னா இந்த சர்வாதிகார ஆட்சி அதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்போ இருந்துச்சு. இப்போ அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் மக்கள் மத்தியில். ஏன்னா இப்போ மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க, எப்பா நம்ம இவ்வளோ நாளாக உண்மையான தேர்தல் தான் இப்படி நடந்துச்சு, நம்மளை ஏமாற்றி நினச்சி பிஜேபி ஜெயிக்க நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரியுது இவங்க கொண்டாதான் ஃப்ராடு என்பதை இந்திய மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது.
மக்கள் மாறுவார்கள் நம்பிக்கை. மக்கள் புரட்சியாளர் வெடிச்சிருக்கணும், ஆனால் இது வரைக்கும் அவர்கள் அமைதியாக காத்திருக்கிறார். அவர்களுக்குள்ள ஆயுதம் ஒரே ஆயுதம் வாக்கு சீட்டு என்பது. அந்த வாக்குரிமை மூலமாக மாற்றத்தை ஏற்படாது என்று அவர்கள் அமைதியாக காத்திருக்கிறார்கள். ஓகே, மேலும் எப்படியெல்லாம் நடக்க போகுது என்பதை பொறுத்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.